எல்லாரும் இன்றைக்கி ரம்ஜான் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். எல்லா முஸ்லீம்ஸும் வந்து இன்றைய டே வந்து நல்லா உங்கள் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் மற்றவங்களாம் உங்களோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து நிறைய மட்டன் பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலும் இன்றைக்கி ஃபுல்லாக கிச்சன் லீவு, கிச்சன் பக்கமே போகிற வேலை இல்லை. ஏன்னா வந்து இன்றைக்கி பக்கெட் நிறைய மட்டன் பிரியாணி வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சும்மா வெளியே போனால் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக வந்துட்டு எல்லோரும் பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என் கதையை பார்க்குறப்ப தான் கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பிரியாணி கொடுக்கறதுக்கு முஸ்லீம் ஃப்ரெண்டும் இல்லை, நம்மளே வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா இன்றைக்கி மண்டேவாக போயிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. ஆனால் நம்ம வந்து நம்மளோட ஏபிசி மால்ட்டு சூப்பராக பண்ணிட்டோம். டேஸ்ட் வந்து நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. அதில் பாதாம், முந்திரி, ஏலக்காய் எல்லாமே ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணியிருந்தோம். அதோட ஷெல்ஃப் லைஃப்லாம் எப்படி வருது என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் நம்ம அடரா ஃபுட்ஸில் வந்து சீக்கிரமாக ஆட் பண்ணிட்டோம். ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே வந்து லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். லஞ்சுக்கு வந்து சிக்கன் 65 வந்து அவங்களுக்கு பண்ணிட்டேன். எனக்கு தயிர் சாதம் பண்ணிக்கிட்டேன் வெஜ் அப்படின்றதுனால. பட் டேஸ்ட் செம்மையாக வந்து இருந்துச்சு. அதோட இன்னைக்கு டே ரிமெம்பரபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன்.